எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருப்பேன்னு. ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையிலயே ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ரூம்ல தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இட் ஃபீல்ஸ் வியர்ட் பைத்தியம் மாதிரி இருக்கு. பட் யாஹ்! நான் விளையாட்டு போல ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரீல் போட்டேன். லைக் சும்மா என்னோட அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். அது வந்து வைரல் ஆகும் அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. 2 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. எனக்கு அ நெறைய ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் எக்கச்சக்க மெசேஜஸ் என் வாழ்க்கையில நான் அவ்வளோ மெசேஜஸ் பார்த்தது கிடையாது. ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அண்ட் எல்லாருமே எப்படி எப்படின்னு கேட்கிறீங்க. நான் ஒரு 2, 3 பேருக்கு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இப்படி இப்படின்னு. பட் அது ரொம்ப டைம் கன்ஸ்யூமிங்கா இருந்தது. ஏன்னா ஒருத்தருக்கும் நம்ம என்னென்ன பண்ணோன்றது சொல்றது ஒருத்தருக்குன்னா பரவால்ல. நெறைய பேருக்குன்னும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அண்ட் அதனால தான் சரி ஓகே ஒரு வீடியோவா போட்டுட்டோம்னா எல்லாருக்குமே ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் நெறைய கேட்டது என்னன்னா, அவங்களும் இந்த மாதிரி நெறைய புல்லி பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எவ்ரிபடி ஹேஸ் பிசிஓடி, பிசிஓஎஸ் அந்த மாதிரிங்கும்போது, சரி ஓகே நம்ம பண்ணத எல்லாரும் பண்ணாங்கன்னா, மேபி அவங்களுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். இந்த வீடியோ யார் பார்க்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது. பார்ப்பாங்களான்னே முதல்ல தெரியாது. பட் ஸ்டில் ஒரு 2 பேருக்கு யூஸ் ஆச்சுன்னா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவா பண்ணலாம் அப்படின்னு தான் இத போட்டுட்டு இருக்கேன். நெறைய பேரு மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. எப்படி வெயிட் லாஸ் பண்ணீங்க? அன்எக்ஸ்பெக்டட் எப்படி கலர் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு. நிஜமா எனக்கு அது எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. அது ஒரு கேள்வி வரும்ன்ட்டு. அண்ட் இன்னொன்னு ஹேர் லாஸ் ஆகாம எப்படி வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்றதும் கேட்டிருந்தீங்க. நான் 3த்தையும் கவர் பண்ண பார்க்குறேன். அண்ட் நெறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, என்ன லிப்போசெக்ஷனா தெரியல. அதுவா? அப்படி இல்லன்னா வந்துட்டு ஏதாவது பவுடர் கலக்கி குடிச்சீங்களா? இல்லன்னா வந்துட்டு ஜிம் போனீங்களா? அப்படின்ட்டு. நான் 3மே பண்ணல. நான் வந்து பவுடரும் கலக்கி குடிக்கல, சர்ஜரி பண்ணல, ஜிம்முக்கும் போல. ஏன் ஜிம் வாசல் கூட நான் இதுவரைக்கும் தொட்டது கிடையாது. ஜிம் எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. நான் ஜிம் போனது கிடையாது. ஏன் நான் சர்ஜரி அப்புறம் பொடிலாம் அப்படின்னா, எனக்கு வந்து அதுல உடன்பாடு கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அது எவ்வளோன்லாம் எனக்கு தெரியாது. ஐடியாவே இல்ல. அண்ட் இன்னொன்னு வந்துட்டு சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம், வராமலும் போகலாம். எனக்கு அத ஐடியா இல்ல. செகண்ட் ஜிம் நான் ஏன் போல அப்டின்னா, இன்செக்யூரிட்டி தான். ஏன்னா நான் ரொம்ப வெயிட்டா இருந்தேன். 122 கிலோஸ் ட்ரிபிள் டிஜிட்ல இருந்தேன். அவ்ளோ வெயிட்ல இருக்கும்போது என்ன எல்லாரும் ஜிம்ல எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. கிண்டல் பண்ணுவாங்களா? எனக்கு ஐடியாவே இல்ல. அதனால எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. சரி குறைச்சுட்டு நம்ம போலாம் அப்படின்ட்டு தான் என்னோட பிளானே. பட் குறைச்சது எனக்கு இதுவே கம்ஃபர்டபுளா ஆயிடுச்சு. அதனால இப்படியே இருந்துரலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். நான் வொர்க் அவுட்டும் பெருசா பண்ணல. ஜிம்முக்கும் போல. லிப்போசெக்ஷன் இல்ல. பொடியும் கலக்கி குடிக்கல. ஆல் நேச்சுரல். என்னோட டயட் பெருசா செலவே ஆகாது. நான் வீட்ல செஞ்சது தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஓகேவா? ஸோ அண்ட் கலர் எப்படி மாறிச்சு? அப்புறம் என்னென்ன பண்ணீங்கன்னாங்க, நான் குளூட்டதைனன்லாம் யூஸ் பண்ணலங்க. அது பேர் கரெக்ட்டா சொல்றேனான்னு கூட தெரியல. நான் அதுவுமே யூஸ் பண்ணல. ஃபேன்சி மெடிசின்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல. ஓகேவா? நான் வளவளன்னு பேச விரும்பல. ஸ்ட்ரெய்ட்டா டாபிக் குள்ள வரேன். நெறைய பேர் வெயிட் லாஸ் ஜர்னி போடுங்க போடுங்கன்னீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. என்ன பத்தி நான் சொல்லணும்னா, நான் ஒரு பெரிய சோம்பேறி. சுத்த சோம்பேறி. இந்த உலகத்திலேயே சோம்பேறிக்கு ஒரு காம்படிஷன் வச்சா கூட நான் அந்த காம்படிஷன் போமாட்டேன். ஏன்னா நான் அவ்ளோ சோம்பேறி. எனக்கும் எங்க அம்மாக்கும் நடக்கிற பாதி சண்டை நான் சோம்பேறின்றதுனால தான். ஸோ அவ்ளோ குண்டானதுக்கு காரணமே என்னோட சோம்பேறித்தனத்தினால தான். நல்லா சாப்பிடுவேன். ஆனா ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கிடையாது. படுத்து உருண்டுகிட்டு இருப்பேன். ஸோ இதனால எனக்கு வெயிட் நெறைய போட்டுச்சு. எக்கச்சக்கமா போட்டுச்சு. நான் பொறக்கும்போது ஒரு ஒல்லி குழந்தையா தான் பொறந்தேன். லைக் பார்க்க கருவாடு மாரி இருப்பேன் அப்டிம்பாங்க என் வீட்ல. கருப்பா ஒல்லியா இருந்தேன் ஆமா. அதிலேயே ஒரு பாடி ஷேவிங் பட் ஸ்டில். அதுக்கப்புறம் நான் வளர வளர எங்க அம்மா நெறைய சாப்பாடு குடுத்து குடுத்து நானும் நெறைய சாப்பிடுவேன். நான் நெறைய சாப்பிடுவேன். நான் இப்பவே முன்னாடியே சொல்லிடுறேன். நான் எக்கச்சக்கமா எனக்கு கண்ட்ரோலே கிடையாது. சின்ன வயசுலருந்து எனக்கு நெறைய சாப்பிடுற பழக்கம் உண்டு. என் வீட்ல நான் கொஞ்சம் கடைசியா தான் சாப்பிடுவேன். நான் முன்னாடி ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டேன்னா, நானே மொத்தத்தையும் சாப்ட்டுருவேன். அதனால நான் மோஸ்ட்டா எப்பவுமே கடைசியா தான் சாப்பிடுவேன். நெறைய சாப்பிடுற பழக்கம் உண்டு. எனக்கு அளவே தெரியாது. இது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எனக்கு அளவுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சாப்பிட்டுட்டே இருப்பேன். அப்படி சாப்பிடும்போது நான் 1 வயசுக்குலாமே பந்து மாரி ஆயிட்டேன். முடிஞ்சா நான் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்றேன். உங்களுக்கு நல்லாருக்கும் பாக்க. 1 வயசுக்குலாமே நான் ஒரு பந்து மாரி ஆயிட்டேன். அப்புறம் 4த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் என் வெயிட் கான்ஷியஸ் வந்து வெயிட் செக் பண்றேன். ஏன்னா நான் சின்ன வயசுலலாம் வெயிட் செக் பண்ணவே மாட்டேன். பிடிக்கவே பிடிக்காது. மோஸ்ட்டா ஓவர் வெயிட் இருக்கவங்க இத ரிலேட் பண்ணுவாங்க. குண்டா இருக்கும்போது நான் வெயிட் செக் பண்ணவே மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்காது. எனக்கு அது ஒரு அப்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நைட் தூக்கமே வராது. நம்ம இவ்வளவு குண்டா இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் வெயிட் செக் பண்ணவே மாட்டேன். அப்போ 4த் ஸ்டாண்டர்ட்ல நான் வெயிட் செக் பண்றேன். அது ஒரு பிடி பீரியட். எனக்கு வாழ்க்கையில இன்ன வரைக்கும் பிடி பீரியட் பிடிக்காது. நான் வேலைக்கே போயிட்டேன். பட் ஸ்டில் எனக்கு பிடி பீரியட் பிடிக்காது. ஏன்னா பிடி பீரியட் ரன்னிங் ரேஸ் வைப்பாங்க. வெயிட் செக் பண்ணுவாங்க. இது 2மே எனக்கு செட் ஆகாது. வெயிட் செக் பண்றாங்க. என்னோட வெயிட் 60 கேஜிஸ். மொத்த கிளாஸும் எனக்கு கிண்டல் பண்ணது. மறக்கவே முடியாது இத. அப்படியே போகுது என் வாழ்க்கை. அப்புறம் 6த் ஸ்டாண்டர்ட்ல நான் டயட், வொர்க் அவுட்லாம் ஆரம்பிக்கிறேன்.
இது வந்து ஆர்பிட்ரெக் எலைட். ஸோ அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸா இருந்தது. இத நான் யூஸ் பண்ணுவேனான்னு பார்த்தீங்கன்னா, அது கண்டிஷன்லயே தெரியும் உங்களுக்கு நான் யூஸ் பண்றது இல்ல. அ எப்பயாவது தோணுச்சுன்னா, ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டின்ற மாதிரி ரொம்ப ரேர் அக்கேஷன்ல யூஸ் பண்ணுவேன். பண்ணணும்னு நெனைப்பேன். நாளைலருந்து பண்றேன் அப்படின்னு. பட் பண்றதில்ல. ஸோ அப்போ இத வாங்கி குடுத்தாங்க. அப்போ இத பண்ணிட்டு இருந்தேன். பட் அகைன் நான் எப்போ மத்தவங்களுக்காக உடம்ப இளைக்கணும், இவன் என்ன கிண்டல் பண்றான், அவன் என்ன கிண்டல் பண்றான் அப்படின்றதுக்காக நான் உடம்ப இளைக்கணும்னு நெனைக்கிறேனோ, அப்பலாம் அது வந்து ஃப்ளாப் ஆயிடும். அது எனக்குன்னு இல்ல, எல்லாருக்குமே அப்படிதான். அவங்க என்ன கிண்டல் பண்றாங்க அப்படின்றதுக்காக நீங்க ஜிம்மோ, இல்ல உங்க வொர்க் அவுட்டோ ஏதோ நீங்க ஆரம்பிக்கிறீங்க, வெயிட் லாஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா, உங்களால அத சாதிக்க முடியாது. நீங்க உங்களுக்காக பண்ணும்போது தான் உங்களால அத பண்ண முடியும். சோ அந்த மாரி தான் நான் எனக்காக ஆரம்பிச்சு தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு நெனைக்கிறேன். இன்னுமே நான் ரொம்ப தூரம் போகணும். இனிமே நான் குண்டா தான் இருக்கேன். பட் அந்த அளவுக்கு இல்ல. ஓகே. ஸோ 4த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அப்படியே 6த் ஸ்டாண்டர்ட்ல நான் டயட், வொர்க் அவுட்னா என்னன்னே தெரியாம ஆரம்பிக்கிறேன். ஆனாலும் நான் குண்டா தான் இருக்கேன். 8த் ஸ்டாண்டர்ட்ல என்னோட வெயிட் 90 கிலோஸ் ஆகுது. ஆ ஏன்னா நான் அதுக்கப்புறம் அப்ப நான் வெயிட்டே செக் பண்ணல. கடைசியா 4த் ஸ்டாண்டர்ட்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் 8த் ஸ்டாண்டர்ட்ல தான் வெயிட் பார்க்குறேன். என்னோட கிலோஸ் 90. தூக்கமே இல்ல. ராத்திரி எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு இருக்கு. ஆனா அப்பவும் நான் அப்படியே கண்டுக்கல. ஜாலியா தான் இருக்கேன். அதுக்கப்புறம் 10த் ஸ்டாண்டர்ட் வரேன். 10த் ஸ்டாண்டர்ட்ல செஞ்சுரி அடிச்சுட்டேன். மேத்ஸ், சோசியல்லாம் இல்ல. வெயிட்ல செஞ்சுரி அடிச்சுட்டேன். ஸோ ட்ரிபிள் டிஜிட் வந்துட்டேன் 10த் ஸ்டாண்டர்ட்லயே. அதுக்கப்புறம் 11த் ஸ்டாண்டர்ட் போறேன். 11த்ல இருந்து 12த் போவோம்ல. அந்த 12த் ஸ்டார்ட்டிங். அப்பதான் வந்து என் வாழ்க்கையிலே ஒரு டர்னிங் பாயிண்ட் டயட் ஆரம்பிக்கிறேன். ஸோ அது என்ன டயட்ன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா போயிடுச்சு. ஐ சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை.